ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சரியான மழை பேஞ்சிட்ருக்கு. எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க பேஞ்சிட்ருக்கு. சரி, இந்த சில்லுன்னு இருக்க கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட ஏதாவது சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதனால் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு டிஷ் தான் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குத்து பரோட்டா தாங்க பண்ண போகிறோம். ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் பரோட்டா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது இப்படி யூஸ் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. சரி வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா விற்பாங்கங்க. சரி, நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணிடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு கடை ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதை தான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பரோட்டாவை பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களால் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த குத்து பரோட்டானா அவ்வளோ பிடிக்குங்க. பட் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எதுவும் வாங்கி சாப்பிடல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகிப்போச்சு. சரி, இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. அதனால் பார்த்தீங்கன்னா பொறுப்பாக களத்தில் இறங்கியாச்சு. பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருந்துச்சுங்க. அதனால் கடன் பார்த்தீங்கன்னா வேலையும் முடிஞ்சிருச்சு. என் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நேராக ஒரு பாப்பா இருக்கா. ஸோ அவள் கூட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு இப்படி இருக்குது. ஸோ ஆனால் கடன் பார்த்தீங்கன்னா வேலை சூப்பராகவே போயிட்டு இருந்துச்சு. எப்பயும் போல் தாங்க வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தக்காளியும் அதே மாதிரி தான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடணும். ஸோ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டாலே போதுமானது தான். நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா தொலியை உரிக்க ட்ரை பண்ணுறேங்க. பட் வரவே இல்லை. எப்படியோ பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தொலியை உரித்து அதையும் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு தட்டிலையும் வச்சாச்சு. இதே ப்ராசஸ் தாங்க ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே தக்காளியும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சிட்ருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா அமைதியாக அந்த ரெயின் சத்தம் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு மழையெல்லாம் பிடிக்குமா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இந்த மழைக்கு பார்த்திங்கன்னா சூடாக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அதோடய ஃபீலே தனின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். எனக்கு பொதுவாக அப்படி தாங்க பிடிக்கும். மழை பெஞ்சாலே போதும், ஏதாவது ஒரு ஐட்டம் செஞ்சு சாப்பிட்ருவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குத்து பரோட்டா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கடாய் வச்சாச்சு. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகட்டும். அதுக்கடுத்து நீங்கள் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்லாரிக்கிட்ட எடுத்திருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பல்லாரியாக தான் எடுத்திருந்தேன். நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பரோட்டா. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வதங்குற வரைய பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த வெங்காயம் வதக்குறது தாங்க ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்னே சொல்லலாம். ஏன்னா சீக்கிரமாக வதங்கவே செய்யாது. பட் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா டக்குன்னு வெந்துடும். பட் என்ன கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே கருகுன மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் மீடியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வதக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வதக்கிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா பொறுமையாக உட்காந்து வதக்கிட்டு இருந்தேங்க. ஸோ ஃபைனலாக எனக்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதோடய ஸ்மெல் எல்லாமே நமக்கு போகணும். போனால் தான் பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஆனியனோட ஸ்மெல்லு ரொம்பவே பிடிக்கும். பட் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிடிக்காது. அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா அங்கங்கே பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க தக்காளியை பார்த்திங்கன்னா இது உள்ளே போட்டுக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா தக்காளி வதக்குறதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். தக்காளி பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வதங்காரு. ஒரு சில தக்காளி பார்த்திங்கன்னா ஈஸியாக வதங்கிரும். பட் ஒரு சில தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால வதங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஆனால் ஒரு சில இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிரும். அந்த மாதிரி தான். பட் உங்களுக்கு வதங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணாலே சீக்கிரமாக வதங்கிரும். அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கிளற பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே கீழே இறங்கிரும். நமக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வதங்கின மாதிரியும் இருக்கும். பட் நான் பார்த்திங்கன்னா உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. பின்னாடி தான் ஆட் பண்ணணும். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கனால சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கின மாதிரி தான் இருந்துச்சு. நானும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே தாங்க இருந்தேன். கிளற பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கிருச்சு. அதனால் எதுவும் கஷ்டமாக தெரியலை. நீங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வதக்கிக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா அந்த கலரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா அந்த கருவேப்பிலையோட கலரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம பொடி சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன பொடி சேர்த்தேன்னு பார்த்திங்கன்னா மட்டன் பொடி மட்டும்தான் சேர்த்தேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கலாம். மட்டன் பொடி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கறி மசால் பொடி ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். நான் வேறு எந்த பொடியுமே ஆட் பண்ணலை, மட்டன் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த எண்ணெயெல்லாம் விட்டு ஒரு மாதிரி பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அது மாதிரி பார்த்திங்கன்னா அது கொதிக்க பார்த்திங்கன்னா அதோடய ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. அதை நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் மட்டன் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். மித்த எந்த பொடியுமே ஆட் பண்ணவே இல்லை. மட்டன் பொடி மட்டுமே போதுமானது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா புரோட்டாவில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும், அதுவும் இல்லாமல் சால்னாலே உப்பு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உப்பு திகட்டுற மாதிரி ஆயிரும். கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ்திரத்துக்கு ஆட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி லைட்டாக பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளற பார்த்திங்கன்னா அதோடய ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கிளறி தான் ஆகணும். ஏன்னா நம்ம அப்படியே போட்டோன்னா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பச்சையாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும், நல்லாவும் இருக்காது டேஸ்ட்டு. கொஞ்சம் வதங்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருந்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டு ஒரு மாதிரி நல்லா சூப்பராகவே வந்துடும். இப்போ நல்லா பாருங்கள் நான் எப்படி காட்டுறேன் அப்படின்ட்டு. நல்லா சுற்றி பார்த்திங்கன்னா அதிலே உள்ள எண்ணெய் எல்லாமே இறங்கிருச்சு. இப்படியே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பரோட்டா பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா பின்னாடி இன்னொரு ட்ரிக் இருக்குது, அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு அந்த மசாலா கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. அந்த புரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாவோடு ஒட்டணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா எல்லாமே கலந்து இருக்கும் போது நம்ம கரெக்டாக நமக்கு வெந்த மாதிரியும் இருக்கும். ஸோ மசாலாவும் பார்த்திங்கன்னா அந்த புரோட்டாவில் ஒட்டுன மாதிரியும் இருக்கும். அதனால தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளந்து விட்டாச்சு. பாருங்கள், அந்த புரோட்டாவே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி முடித்ததுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 எக்கு கிட்டே எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு எடுக்கிறீங்களோ இல்லை எவ்வளோ புரோட்டா எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா எக் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா எக்கு போட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 முட்டை கிட்டே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 3 முட்டை எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த முட்டையை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சி பார்த்திங்கன்னா இதில் ஊற்றிக்கோங்க அந்த புரோட்டாலேயேவும். ஸோ எல்லாத்தையும் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம கிண்டி எடுத்தோம்னா அது கரெக்டாக வந்துடும் நமக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா முன்னாடியே வதக்கிடுவாங்க. பட் நானுமே அப்படி தாங்க பண்ணிகிட்ருந்தேன். இப்போ கொஞ்சம் டேஸாக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்ததுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் சீரியஸாகவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஸ்ட்ரீட்டில் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதே டேஸ்ட்டு அப்படியே ஆப்டாக வந்துருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த புரோட்டா கூட பார்த்திங்கன்னா அந்த எக்கெல்லாம் கலரும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எக்கை மட்டும் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு புரோட்டா கூடயே பார்த்திங்கன்னா சால்னா கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதில் சிக்கன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதை நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இல்லை நான்வெஜ்ஜு, அதனால் வெறும் குழம்ப மட்டும் ஊற்றி 2 கிண்டினீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஸோ நல்லா அதையும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த குழம்பு பார்த்திங்கன்னா அந்த புரோட்டாவில் ஒட்டுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வதக்கும் போதே பார்த்திங்கன்னா லைட்டாக குத்தி வதக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இம்னியாக உடஞ்சிரும். பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்கும். நிறையாவும் பார்த்திங்கன்னா நமக்கு குவான்டிட்டி அதிகமாகவும் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது டம்ளர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குத்தி எடுத்துக்கோங்க. குத்த பார்த்திங்கன்னா அது குட்டியாக பார்த்திங்கன்னா திரிஞ்சு வந்துடும். நமக்கு குத்த பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடையிலலாம் குத்தி கொடுப்பாங்க பார்த்திங்களா புரோட்டா, அந்த ஸ்டைலில் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இதுக்கு பேரே பார்த்திங்கன்னா குத்து புரோட்டாங்க. நம்ம குத்தி சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு பேரே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம குத்தி பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக நல்லா குட்டியாக ஆக்கிடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா குத்தி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குவான்டிட்டி நமக்கு கிடச்சிரும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராகவே குத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு அப்படியே 2 பெரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான
ரோட்டுக்கடை ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி குத்து புரோட்டா ரெடி ஆயிரும். நீங்களே ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கடையில் பார்த்திங்கன்னா 30 ரூபா தாங்க இருக்கும் புரோட்டா. வாங்கி ஈஸியாகவே நம்ம நிறைய சாப்பிட்லாம். பட் அவங்க பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக தான் கொடுப்பாங்க. நம்மளே பண்ணி சாப்பிட்டோம்னா எக்ஸ்ட்ராவும் இருக்கும். நமக்கு பசியும் பார்த்திங்கன்னா நல்லாவே அடங்கும். நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக செஞ்சு சூப்பராக இந்த மலைக்கு சாப்பிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டே செம்ம ஸ்பெஷலாகவே அமைஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை.